லோன்லி தனிமை, லோன்லி தனிமை. இன்ட்ரெஸ்ட் விருப்பம், இன்ட்ரெஸ்ட் விருப்பம். ஹாப்பி மகிழ்ச்சி, ஹாப்பி மகிழ்ச்சி. ஷை கூச்சம், ஷை கூச்சம். ப்ரைட் பெருமை, ப்ரைட் பெருமை. டயர்ட், டயர்ட் அப்படின்னா அசதி அலுப்பு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது கடினமாக வேலை செய்கிறீங்கன்னா டயர்ட் ஆயிடுவோம் நம்ம இல்லையா. எக்ஸாம்பிள், ஐ எம் ஃபீலிங் டயர்ட் ஆஃப்டர் அ லாங் டே அட் ஒர்க். ஓகேவா. ஸோ அதிகமாக வேலை பார்த்ததுனால நான் வந்து ஐ எம் ஃபீலிங் டயர்ட். கிளாட் மகிழ்ச்சி, கிளாட் மகிழ்ச்சி. சாரோ துக்கம், சாரோ துக்கம். கன்ஃபியூஸ்ட் குழப்பமான, கன்ஃபியூஸ்ட் குழப்பமான. எமோஷன்ஸ் உணர்ச்சிகள், எமோஷன்ஸ் உணர்ச்சிகள். கில்ட்டி குற்ற உணர்ச்சி, கில்ட்டி குற்ற உணர்ச்சி. ஃபூலிஷ் முட்டாள்தனமான, ஃபூலிஷ் முட்டாள்தனமான. சஃபரிங் துன்பம், சஃபரிங் துன்பம். அஃப்ரைட் பயம், அஃப்ரைட் பயம். ஃபியர் பயம், ஃபியர் பயம். ஜெலஸ் பொறாமை, ஜெலஸ் பொறாமை. காம் அமைதி, காம் அமைதி. ஆன்சைட்டி கவலை, ஆன்சைட்டி கவலை. நர்வஸ் பதட்டம், நர்வஸ் பதட்டம். ஜாலி மகிழ்ச்சி, ஜாலி மகிழ்ச்சி. டிப்ரெஷன் மனசோர்வு, டிப்ரெஷன் மனசோர்வு. ஷேம் அவமானம், ஷேம் அவமானம். அப்செட் வருத்தம், அப்செட் வருத்தம். ஸ்ட்ராங் பலமான, ஸ்ட்ராங் பலமான. ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி, ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி. ஒரி கவலை, ஒரி கவலை. பேனிக் அச்சம், பேனிக் அச்சம். கிரீஃப் துக்கம், கிரீஃப் துக்கம். சேட் சோகம் அப்படின்னு அர்த்தம். ஐ ஃபெல்ட் சேட் வென் ஐ ஹியர்ட் த நியூஸ். நான் ரொம்ப வந்து சோகமாக ஃபீல் பண்ணேன், அந்த செய்தியை கேட்கும்போது நான் மிகவும் துக்கமாக ஃபீல் பண்ணினேன். ஐ ஃபெல்ட் சேட் வென் ஐ ஹேட் த நியூஸ். வென் ஐ ஹியர் த நியூஸ் அப்படின்னா அந்த சம்திங் ஏதோ ஒரு பேட் நியூஸ் இருக்குது, ஓகே, அதை உங்களுக்கு கேட்கும் போது வந்து நீங்கள் அதை சேடாக ஃபீல் பண்ணுறீங்க. ஐ ஃபெல்ட் சேட் அப்படின்னா நான் சோகமாக உணர்ந்தேன். ஃபீலோட பாஸ்டன்ஸ் தான் ஃபெல்ட். ஹெவி கனமான, ஹெவி அப்படின்னு அர்த்தம் கனமான. லவ்விங் அன்பான. ஜீல் வைராக்கியம், ஜீல் வைராக்கியம். விக்டரி வெற்றி, விக்டரி வெற்றி. எக்ஸைட்மெண்ட் உற்சாகம், எக்ஸைட்மெண்ட் உற்சாகம். செல்ஃபிஷ்னஸ் சுயநலம், செல்ஃபிஷ்னஸ் சுயநலம். லக்கி அதிர்ஷ்டசாலி, லக்கி அதிர்ஷ்டசாலி. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் லக்கி, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. ஹீ இஸ் லக்கி, அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த மாதிரி தான், ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கும்போது வந்து இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக இருக்கும், ஓகேவா. பட் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு 50 வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க, ஓகேவா. உங்களோட மைண்ட் அப்படிங்கக்கூடிய அந்த டிக்ஷனரியில் வந்து புதுசாக ஒரு 50 வேர்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம். ஒரு கலெக்ஷன் ஆஃப் 50 வேர்ட்ஸ், தட் இஸ் கால்ட் அஸ் vocabulary
இங்கிலீஷ் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக வேர்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வேர்டாக கண்டுபிடிக்க அது எல்லாமே என்ன சொல்கிறது ஒகேபுலரியில் ஆட் பண்ணிகிட்டே வருவாங்க. இங்கிலீஷில் வந்து மொத்தமாக நம்ம புதுசு புதுசாக நிறைய வேர்ட்ஸ் வருது இல்லையா, அது எல்லாமே தான். ரைட். பீஸ்ஃபுல் அமைதியான, பீஸ்ஃபுல் அமைதியான. ஹாரர் திகில். ஸ்ட்ரெஸ் அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அழுத்தம். ப்ரவுட் பெருமை. சொல்லுவோம் இல்லையா, ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ, நான் நினச்சி ரொம்ப பெருமைப்படுறேன் சொல்லுவோம் இல்லையா. ப்ரவுட் பெருமைப்படுறது, பெருமை. ஓகே. டிசையர் ஆசை, டிசையர் ஆசை. ஹங்க்ரி பசி, ஐ எம் ஸோ ஹங்க்ரி, நான் ரொம்ப பசியாக இருக்கேன். ரைட். ஹங்க்ரி அப்படின்னா பசி. ஸ்க்ரீம் அலறல், ஸ்க்ரீம் அலறல். ஹாட் சூடான, திஸ் இஸ் வெரி ஹாட், டீ இஸ் வெரி ஹாட். ஓகே. சூடான அப்படின்னு அர்த்தம். ஹாட் அப்படின்னா சூடான. விபி அழுகை, விபி அழுகை. ஃப்ரஸ்ட்ரேஷன் விரக்தி. ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஏமாந்து விரக்தியாக இருக்கிறது, இல்லாட்டி அவங்களே டவுன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி விரக்தியில் இருக்கிறது, அதான் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன். ஆன்சைட்டி அப்படின்னா கவலை, தேவையில்லாத நினச்சி கவலைப்படுறதா ஆன்சைட்டி. ஓகே. எனர்ஜெட்டிக், எனர்ஜெட்டிக் அப்படின்னா சக்தியுள்ள அப்படின்னு அர்த்தம். ஓகே. எனர்ஜெட்டிக் சக்தியுள்ள. விஷ் விருப்பம், விஷ் அப்படின்னா விருப்பம். ஓகேவா. ஆஸ் யுவர் விஷ் உங்கள் விருப்பப்படி. யூ கேன் டூ இட் ஆஸ் யுவர் விஷ், உங்கள் விருப்பப்படி நீங்கள் செய்யுங்க. திஸ் இஸ் யுவர் விஷ், இது உங்கள் விருப்பப்படி. ஓகே. த லாஸ்ட் ஒன் தேங்க்யூ. தேங்க்யூ அப்படின்னா நன்றி அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு நன்றி, அதான் கரெக்டான ஒரு மீனிங் இல்லையா. ஸோ ஜென்ரலாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இந்த ஒகேபுலரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். உங்களுக்கு வந்து நிறைய ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது, அதோட மீனிங் தெரிஞ்சிருக்கு. ஓகேவா. அதை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா. ஒரு லாங்குவேஜில் வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் தெரிஞ்சு அதை நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம். தட் இஸ் கால்ட் அஸ் ஒகேபுலரி. அது வந்து ஒரு கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகேவா. அதோட மீனிங் தெரியணும், அது எங்கே எப்படி நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். அதனால தான் நான் ஒரு வேர்டு சொல்லி அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே. தேங்க்யூ அப்படின்னா உங்களுக்கு நன்றி அப்படின்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப், ஐ ரியலி அப்ரிஷியேட் இட். தேங்க்யூ ஃபார் யுவர் ஹெல்ப் அப்படின்னா உங்களோட உதவிக்கு நன்றி. ஐ ரியலி அப்ரிஷியேட் இட், நான் ரொம்ப வந்து பாராட்டுறேன், அதை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.